தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. புனித சூசையப்பரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட புனித யோசேப்பே, எங்கள் துன்பங்களில் நாங்கள் உம்மிடம் வருகிறோம். உமது மகா பரிசுத்த துணைவரின் உதவியை மன்றாடிய நாங்கள் உமது ஆதரவையும் நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்கிறோம். கடவுளின் மாசற்ற கன்னித் தாயுடன் உங்களை பிணைத்த அந்த பற்றுதலின் மூலமாகவும், குழந்தை இயேசுவை நீங்கள் தழுவிய தந்தை வழி அன்பின் மூலமாகவும், இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தால் வாங்கிய விடுதலையும் எங்கள் தேவைகளில் எங்களுக்கு உதவ உங்கள் வல்லமையும் பலத்தையும் கருத்தில் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை மனதார கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த குடும்பத்தின் மிகவும் விழிப்புள்ள பாதுகாவலரே, இயேசு கிறிஸ்துவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்கவும் ஏற்படுத்தப்பட்ட மிகவும் அன்பான தந்தையே, குற்றம் மற்றும் பாவத் தொற்று நோயையும் எங்களிடமிருந்து விலக்குங்கள். எங்கள் மிகவும் வலிமையான பாதுகாவலரே, எங்களுக்கு இரக்கமாயிருங்கள். பரலோகத்தில் இருந்து இருளின் சக்தியுடன் எங்கள் போராட்டத்தில் எங்களுக்கு உதவுங்கள். ஒரு காலத்தில் நீர் குழந்தை இயேசுவை மரண ஆபத்திலிருந்து மீட்டது போல, இப்போது இறைவனுடைய பரிசுத்த திருச்சபையை எதிரியின் கண்ணிகளிலிருந்தும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பாதுகாத்தருளும். உம்முடைய நிலையான பாதுகாப்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்தருளும். இதனால் உம்முடைய முன்மாதிரியாலும் உம்முடைய உதவியாலும் நாங்கள் பக்தியுடன் வாழவும், பரிசுத்தத்தில் மரிக்கவும், பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சி பெறவும் முடியும் என்று நம்புகிறோம். ஆமேன். லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 26 முதல் 27 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின்வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த நாட்களிலே நாம் விண்ணுலகத்திற்காக காத்திருக்கின்ற உத்தரிக்க ஸ்தல ஆன்மாக்களுடைய ஈடேற்றத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே, இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்தை தவிர்க்கவும் நரகத்தை தவிர்க்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். தண்ணீரில் வாழும் மீன் அந்த தண்ணீரையே தன் உயிரின் ஆதாரமாக கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தான் தனக்கு தேவையான பிராண வாயுவையும் பெற்றுக்கொள்கிறது. நீர் தாவரங்களிலிருந்தும் நீரில் வாழும் பிற உயிர்களிலிருந்தும் தனக்கு தேவையான உணவை பெற்றுக்கொள்கிறது. அதன் மேலும் கீழும் வளமும் இடமும் முன்னும் பின்னும் தண்ணீர் தான் அதை சூழ்ந்திருக்கிறது. இப்படி தண்ணீரில் இருக்கும் வரை அந்த மீன் அதன் முக்கியத்துவத்தை உணர்வதில்லை. ஆனால் அது நீரிலிருந்து எடுக்கப்பட்டு கரையிலுள்ள மணலில் விழுந்து துடிக்கும் போதுதான் தண்ணீரின் இன்றியமையாத தேவையை உணர்கிறது. எப்படியாவது மறுபடியும் தண்ணீருக்குள் போய்விட விரும்புகிறது. அது முடியாத போது அது தன் உயிரையே இழந்து போகிறது. ஆத்துமத்தின் காரியத்திலும் இதுதான் நிகழ்கிறது. அனைத்தும் ஆண்டவராலும் அவரை கொண்டும் அவரிலும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ரோமேயர்க்கிற திருமுகம் 11:36 நாம் வாசிக்கிறோம், அவரால் அவருக்காக அவர் வழியாக படைக்கப்பட்டிருக்கிறது. புனித சின்னப்பர் கூறுவதைப் போல நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அன்பினால்தான். சூரிய ஒளியின் பிரசன்னத்திலிருந்து பூமி ஒருபோதும் விலக முடியாதது போல ஆத்துமம் கடவுளின் பிரசன்னத்திலிருந்து ஒருபோதும் விலக முடியாது. அது அவரையே தன் தொடக்கமாகவும் இறுதி கதியாகவும் கொண்டுள்ளது. அவராலேயே சுவாசிக்கிறது, அவராலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனினும் பரிதாபத்திற்குரிய முறையில் மனிதன் இந்த மாபெரும் உண்மையை பெரும்பாலும் நினைப்பதில்லை. மீனானது நீரிலிருந்து விலக்கப்படுவது போல சாவான பாவத்தோடு மரித்து நரகத்திற்கு தீர்வையிடப்படுகிற ஒரு ஆத்துமம் ஒரு விதத்தில் தேவ பிரசன்னத்திலிருந்து விலக்கப்படுகிறது என்று சொல்லலாம். சுடு மண்ணில் கிடக்கும் மீன் அந்த சூட்டின் வேதனையை விட பிராணவாயு விலக்கப்பட்ட வேதனையை அதிகமாக உணர்வது போல, கொடிய நெருப்புக்கு மத்தியிலும் ஆத்துமம் தான் இழந்து போன கடவுளின் பிரசன்னத்திற்காகவே அதிகமாக ஏங்கி தவித்து சோர்ந்து போகிறது. எப்படியாவது தன் ஏக கதியாக இருந்த அவரை அடைய துடிக்கிறது. ஆனால் அந்தோ பரிதாபம், நாம் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஆத்துமத்தின் பாவமானது அதற்கும் இறைவனுக்கும் நடுவில் கடக்கப்பட முடியாத ஒரு பெரும் சுவராக நின்று அந்த ஆத்துமத்தை அவரிடமிருந்து பிரித்து விடுகிறது. உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பாதாளம் ஸ்திரமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் இங்கிருந்து அங்கே வரவும் அங்கிருந்து இங்கே வரவும்
மனதிருந்தாலும் கூடாததாய் இருக்கிறது என்று ஆபிரகாம் சொல்வது பாவமாகிய பாதாளத்தை பற்றியே. ஆகவே இத்தகைய கொடூர பாதாளத்திற்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்திற்கும் நாம் செல்லாதபடி நித்திய பேரின்பத்தில் நாம் இணைவதற்கு அனுதினமும் ஆண்டவரோடு இணைந்து இருக்க நாம் முயற்சி எடுப்போம். ஜெபிப்போமாக. எங்களை தாய் அன்போடு அன்பு செய்து அரவணைத்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு போற்றி துதிக்கிறோம். நாங்கள் உம்மையே எங்கள் புகலிடமாக கொண்டோம். உமக்காக எந்நாளும் ஏங்குகின்றோம். கலைமான் நீரோடைகளுக்காக ஆர்வமாய் நாடுவது போல என் இதயம் உமக்காக ஏங்குகிறது. உமது நினைவுகளோடே இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எங்களையும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் உமது சிறகுகளின் நிழலிலே மறைத்துக் கொள்வீராக. எங்களை தாக்க காத்திருக்கும் அத்துணை தீய சக்தியிடமிருந்தும் எங்களை தற்காத்து கொள்வீராக. இன்று எங்களுடைய பயணங்களை பாதுகாத்தருளும். நீர் தரும் பலத்தோடு இந்த உலகினை எதிர்கொள்ள ஆசீர் தாரும். உம்மீது அன்பு கூறுகிற மக்களுக்கு நீர் ஏற்பாடு செய்திருக்கும் நன்மைகள் கண்களால் காண முடியாதவை, காதால் கேட்டு உணர முடியாதவை என்பதை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி நாங்கள் வியக்கக்கூடிய அற்புத காரியங்களை எங்களுக்காக இந்த நாளிலே செய்யப்போவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களுடைய வாழ்வை உம்முடைய அற்புத அதிசயங்களால் நிரப்பி என் நிறைந்த மக்களினங்களில் நான் உம்முடைய அன்புக்குரிய பிள்ளை என்பதை நிரூபித்தருளும். இன்று எங்கள் வாழ்வில் நீர் அனுமதித்திருக்கும் சிலுவைகளை மகிழ்ச்சியோடு சுமக்க அருள் தாரும். எல்லா உறவுகளுக்கும் மேலாக உம்முடைய உறவை உண்மையுடன் அனுபவிக்கவும் உமக்கு எங்களுடைய வாழ்விலே முதலிடம் கொடுத்து உமது அன்பால் உலகை உமது பாதம் கொண்டு வரும் அன்பு சீடத்தியாக எங்களை உருவாக்கியருளும். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தமே ஜெயம்.